ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எந்த ஒரு விஷயத்திலையும் சக்ஸஸ் ஆகணும்னா நம்ம கண்டிப்பாக செய்ய வேண்டிய விஷயம், செய்யக்கூடாத விஷயம் அப்படின்னு 2 வரையறை இருக்கும். அந்த மாதிரி நம்மளோட சேமிப்பு பெருகணும்னா நம்ம கண்டிப்பாக பண்ண வேண்டிய விஷயம் என்ன, பண்ணக்கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பல பேருக்கு என்னதான் நிறைய சம்பளம் வாங்கினாலும் அவங்களால போதுமான அளவு பணத்தை சேமிக்க முடியறது இல்லை. அதுக்கு காரணம் அவங்களோட பழக்க வழக்கங்கள் மற்றும் வாழ்க்கை முறை தான். அவங்களோட ஹேபிட்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைலில் கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக சேவிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஃபஸ்ட்டு நம்ம பண்ணக்கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதாவது நீங்கள் சேமிப்பு பண்ணணும், இல்லை உங்கள் சேமிப்பை அதிகரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்கிற இந்த தவறுகளை கண்டிப்பாக செய்யாதீங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது, நம்மளில் நிறைய பேர் சம்பளம் வந்ததும் கடகடன்னு வாங்கி தேவையில்லாத செலவுகளை பண்ணுறது, அப்புறம் கடைசியாக பார்க்குறப்ப சேமிக்க கொஞ்சமாக இல்லை அது கூட இல்லாமல் போயிடுது. இந்த தவறை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்கள். சம்பளம் வந்ததும் முதல்ல உங்கள் சேமிப்பை எடுத்து ஒரு தனி அக்கௌண்ட்டில் போட்டுடுங்க, மீதியை செலவு பண்ணுங்கள். இந்த ஹேபிட்டே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அடுத்து முக்கியமானது, கடன் வாங்கி நீங்கள் ஆசைப்படுற பொருட்களையோ இல்லை விஷயங்களையோ தயவு செஞ்சு வாங்காதீங்க, செய்யாதீங்க. உதாரணத்துக்கு, நீங்கள் ஒரு டூர் போகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா ஒன்று உங்ககிட்ட பணம் இருக்கணும், இல்லை சேவிங்ஸாவது இருக்கணும். அப்படி இல்லையா அதுக்கு தேவையான பணத்தை சேமிக்கிற வரைக்கும் அந்த ஆசையை தள்ளி போடுங்க. கடன் வாங்கி போகாதீங்க. இது ஒரு நார்மல் விஷயந்தான், ஆனால் இந்த ஹேபிட்டு உங்களை கடனாளியாக ஆக்கிடும். அப்புறம் உங்கள் சம்பளத்தில் பாதிக்கு மேலே கடனுக்கும் வட்டிக்குமே சரியாக போயிடும். வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆக ரொம்ப சிரமப்படுவீங்க. அடுத்தது, உங்கள் வீட்டில் நடக்கிற வேஸ்டேஜை குறைக்கிறது. நான் ஆல்ரெடி சொன்னது தான், வேஸ்டேஜை குறைக்கிறது தான் சேவிங்ஸோட முதல் படி. அதனால் உங்கள் வீட்டில் என்னெல்லாம் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு கவனித்து அதை ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணுங்கள். சாப்பாடை வேஸ்ட் பண்ணுறீங்களா, இல்லை சாப்பாடு செய்கிற பொருளா, ஷாப்பிங்லையா, டைனிங்லையா, இப்படி எந்தெந்த விஷயங்கள்லாம் வேஸ்டேஜ் நடக்குதுன்னு பார்த்து அதை குறைங்க. அடுத்து வீண் செலவுகள். நமக்கு தெரியாமலேயே வீண் செலவுகள் நம்ம பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சிடும். அதனால் தேவையில்லாத வீண் செலவுகளை குறைக்கிறது ரொம்பவும் அவசியம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், நம்ம செய்கிற ஒவ்வொரு வீண் செலவுமே நம்ம சேமிக்க வேண்டிய பணத்துலேருந்து தான் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த விஷயம், ஆன்லைன் ஷாப்பிங். இந்த வீண் செலவுகளுக்கு வழிவகுக்கிறதே ஆன்லைன் ஷாப்பிங் தான். உட்காந்த இடத்துல இருந்தே உங்கள் சம்பளத்தை காலியாக்கிடும். நீங்கள் 100 ரூபாய் செலவு பண்ணும் அப்படின்னு நினச்ச இடத்துல உங்களை 1000 ரூபாய் செலவு பண்ண வச்சிரும். ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ஸ் எதையுமே உங்கள் ஃபோனில் நீங்கள் பர்மனெண்ட்டாக வச்சுக்காதீங்க. வேணும்னா யூஸ் பண்ணிவிட்டு உடனே அதை நீக்கிடுங்க. அப்படி நீங்கள் பண்ணலன்னா அது உங்களை செலவு பண்ணுறதுக்கு தூண்டும். அதே மாதிரி உங்கள் ஃபோன்லேயுமே எந்த விதமான வாட்ஸ்அப் குரூப்லேயுமே பர்ச்சேசிங் பண்ணுற மாதிரி இருக்கிற எந்த வாட்ஸ்அப் குரூப்லேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்காதீங்க. அடுத்து கலெக்ஷன்ஸ். இப்போ கலெக்ஷன்ஸ்கிற பேரில் ஒரே பொருட்களை நிறைய வாங்குகிறாங்க. உதாரணத்துக்கு ஹேண்ட்பேக்ஸ், வாட்ச், சாண்டல்ஸ், அப்புறம் கிச்சனில் கூட கடாய், காஃபி மக், இப்படி ஏகப்பட்ட பொருட்களை வாங்கி குவிக்கிறாங்க. அவங்க பணத்தையும் சீக்கிரமாக செலவு செஞ்சிடுறாங்க. உங்ககிட்ட போதுமான அளவு பணம் இருந்தால் ஓகே, ஆனால் மற்றவங்கள பார்த்து நிறைய நடுத்தர குடும்பங்கள் கூட இந்த மாதிரி செய்யுது. கடைசியாக இப்போ நான் சொல்கிற இந்த வீண் செலவுகளை குறைச்சிங்கன்னா உங்கள் கையில் நிறைய பணம் நிற்கும். அது என்னென்னா, காஸ்ட்லியாக ட்ரெஸ் வாங்குறது, அதையும் ஒரு முறைக்கு மேலே பயன்படுத்துறது கிடையாது. துணிகளை விட அதுக்கு போடுற மேட்சிங் அசசரிஸ், ஸ்டிச்சிங் சார்ஜஸ், இதெல்லாமே நிறைய ஆகுது. அதனால் அதை குறைக்கணும். அப்புறம் மாதம் பார்லர் போகிறது, ஏதாவது வீட்டில் விசேஷம்னா போகலாம் ஓகே, பட் அதை ஒரு பழக்கமாகவே நீங்கள் மாற்றிக்கக்கூடாது. அடுத்து சில வீடுகளில் சமைக்கவே தெரிலனா கூட கிச்சனில் எல்லா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸையும் வாங்கி கூச்சிடுறாங்க. இந்த பழக்கம் எல்லாமே கண்டிப்பாக வீண் செலவில் தான் போய் முடியும். பணத்தை சேமிக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாமே மேலே சொன்ன ஏதாவது ஒரு வழியில் தான் அவங்க பணத்தை கரைக்கிறாங்க. அதனால் இனிமேல் இந்த பழக்கங்களை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி சேமிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான வழிகளை நோக்கி தான் நீங்கள் போகணும். முடியல அப்படின்னு காரணத்தை தேடக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் உங்கள் சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணி பெட்டராக கொண்டு போங்க. நன்றி, வணக்கம்.